ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற ஆத்ம வணக்கம். நான் எதற்காக இந்த பதிவை போடுகிறேன் என்றால், இறைவன் ஒவ்வொரு மனிதரையும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகிற்கு அனுப்பி வைத்துள்ளார். ஏனென்றால் மக்கள் அந்த இறைவனிடத்தில் இருந்து நாம் வந்திருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறார்கள். இந்த உடல் என்பது ஒரு சட்டை. அந்த சட்டை என்றோ ஒரு நாள் பழையதாகி விடும் பொழுது நாம் அதை கழட்டி விடுகிறோம். அன்று நமது உயிர் வேறேதோ ஒரு ரூபத்திற்கு சென்று விடுகிறது. இதுதான் நமது இயற்கையின் நியதி. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், மக்கள் இந்த உலகிற்கு வந்தது நாம் கடைசி வரையிலும் இருப்போம், இப்படி இருப்போம், அப்படி இருப்போம் என்று வாழ்வதற்காக வந்திருக்கிறோம் என்று நினைத்திருக்கிறார்கள். ஆனால் அது அல்ல. அனைவரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகில் நாம் படைக்கப்பட்டிருக்கோம். பிரபஞ்சம் பாருங்கள், ஒவ்வொன்றும் அதன் வேலைகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. மிருகங்களை பாருங்கள், எந்த மிருகமாக இருந்தாலும் அது அதனுடைய குணத்தை மாற்றப் போவதில்லை. அது அயல் நாடாக இருந்தாலும் அதனின் குணம் மிருக குணங்களாக தான் இருக்கின்றது. ஆனால் மனிதன் மட்டும் மாறுபடுகிறான். அது ஏன் என்று தெரியவில்லை. நான் இன்னொரு விஷயம் கூற வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த உலகில் மக்கள் ஆடம்பரம் என்ற பெயரில் அதிகமாக பணம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் எதற்காக இந்த உலகிற்கு வந்தோம் என்பதை மறந்துவிட்டு பணமே வாழ்க்கை என்று வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் யோகித்து பார்க்க வேண்டும் மக்களே. ஒவ்வொரு மகான்களையும் பார்க்க வேண்டும். குறிப்பாக ஐயா ரமண மகரிஷி அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர் 13 வயதில் தன் தாயாரிடத்தில் இருந்து அனைத்தையும் முற்றும் துறந்து கோவணாண்டியாக வந்து திருவண்ணாமலையில் உட்கார்ந்து விட்டார். ஆனால் இன்று அவருக்கு வெளிநாட்டில் ரமணர் விஜயம் என்று ஓர் நூல் இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் எங்கள் தினமலர், தினத்தந்தி, மாலை முரசு என்று பேர் வருமல்லவா? அப்படி ரமணர் விஜயம் என்று அந்த ஊரில் ஓர் பெயர் கொண்ட
பேப்பர் டெய்லியும் தினம்தோறும் மக்களுக்கு சென்றடைகிறது. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், மக்கள் ஒவ்வொருவரும் நீங்களாக இருக்க விரும்ப வேண்டுமே தவிர அடுத்தவர் மனதை துன்புறுத்துவது அல்ல உமது வாழ்க்கை. ஏனென்றால் இந்த உலகில் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒவ்வொரு மனிதரையும் துன்புறுத்தவே மக்கள் இருக்கிறார்கள். என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அப்பா. ஓர் இடத்தில் வேலை செய்யும் ஆட்களுக்கு அவ்வளவு துன்பங்கள் வருகின்றன. ஏனென்றால் வேலை செய்யும் மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த சூழ்நிலை என்னவென்று தெரியும். எவ்வளவு துன்பப்படுகிறார்கள் என்று தெரியும். ஆனால் அவர்கள் என்னவோ தனது குடும்பத்திற்காக மட்டும் இங்கு வந்து வாழுவார்கள். வேலை செய்ய வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆனால் அதை இந்த வேலை கொடுக்கும் மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் தான் வேலை கொடுத்தேன், நான் தான் பெரியாள் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அது இல்லை உண்மை. இறைவன் இத்தனை பேரை வைத்து நீ வேலை வாங்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணங்கள், அவ்வளவுதான். அதை நீ சரியான முறையில் செயல்படுத்த வேண்டுமே தவிர தவறான முறையில் ஒருபொழுதும் செயல்படுத்தக்கூடாது. ஆனால் அதிகாரத்தினால் நீ அந்த முறையை செயல்படுத்துவது மிகவும் தவறு. எனக்கு ஓர் பாலன், கேபி பாலன் என்ற ஒரு ஐயாவை மிகவும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யூடியூபில் கூட போட்டு பார்த்தால் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் ஒரு கூட்டத்தில் அவரை நான் நேரில் பார்த்தேன். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நான் அதிகமாக அவருடைய ஸ்டோரியை நிறையாக கேட்பேன். ஏனென்றால் அவரிடம் வேலைக்கு வரும் மக்கள், அவர் சொல்வார், நீ வேலைக்கு வந்திருக்கியா, அடுத்தது என்ன பண்ண போகிற என்றால், நான் கடைசி வரைக்கும் உங்ககிட்ட நல்லா வேலை செய்வேயா அப்படி என்று சொன்னால் அவர் இல்லை, உனக்கு வேலை இல்லை என்று சொல்வார்களாம். காரணம் என்னவென்று கேட்டால், நீயும் என்ன மாதிரி வளர வேண்டும் என்பதே எனது குறிக்கோள் என்று அவர் சொல்லிவிடுவார். அதனால் அப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். யாரையும் நீ வேலை செய்யதானே வந்தாய் என்று துன்புறுத்த வேண்டாம். எதற்கோ இந்த அதிகாலை நேரத்தில் எனக்கு பிரபஞ்சம் கூறியது ஒன்று, நான் அதை கூறிவிட்டேன். மக்களே, யாராவது வேலைக்காக நீங்கள் ஆள் வைத்திருந்தால் கூட யாரையும் துன்புறுத்தாதீர்கள் மக்களே. ஏனென்றால் அதனின் சம்பளம் உங்களுக்கு மிகவும் பெரியதாக வரும். இன்று நீங்கள் நன்றாக இருக்கலாம், ஆனால் என்றோ ஒரு நாள் அதனின் சம்பளம் உங்களுக்கும் கிடைக்கும். அதனால் தயவு கூர்ந்து அடுத்தவர்களை தவறாக எண்ண வேண்டாம் மக்களே. உங்களிடம் வேலை செய்பவர்களிடம் அன்பாக இருங்கள். திருச்சிற்றம்பலம்.